குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். குட் மார்னிங். மாணவர்கள் ஒற்றுமை. நமக்குள்ள மட்டும் இந்த ஒற்றுமை இல்லைன்னா இந்த நிர்வாகம் நம்மள அடிமைகளா தான் நடத்தும். மாணவர்களுக்கு பாடம் சொல்லி கொடுத்த பேராசிரியர் தானே போறாரு. இதே வேலைக்கு தானே இன்னொருத்தர் வராரு. இந்த பேராசிரியரை சென்ட் ஆஃப் பண்றதுக்கும் வரப்போற பேராசிரியரை இன்வைட் பண்றதுக்கும் ஸ்டூடெண்ட்ஸ் ஆகிய நம்மள கூப்பிடல. இதெல்லாம் ஒரு நிர்வாகமா? அந்த சர்வாதிகாரத்திற்கு ஸ்டூடெண்ட்ஸ் ஆகிய நாமே டீச் பண்ணத்தான் இந்த ஏற்பாடு. இவ்வளவு நாளும் சரித்திர பாடத்திற்கு போர் ஆசிரியரா இருந்த பேராசிரியரா இருந்த மிஸ்டர் நமச்சிவாயத்தை வாழ்த்தி, சார் உங்களுக்கு வயசாயிடுச்சு, நீங்க வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடுத்துக்கங்கன்னு வழி அனுப்ப போறோம். இவர் நம்மளை விட்டு பெரிய போறாருன்னு நம்ம அனுதாபத்தை இவருக்கு தெரிவிக்கிறோம். அடுத்தது வரவேற்பு. யாரோ புதுசா ஹிஸ்டரி ப்ரொஃபசர் வந்திருக்காரா? எல்லாருக்கும் வணக்கம். ஐ அம் ஸ்டூடண்ட் சேர்மன். ஐ அம் அருண். ரொம்ப கேட்டிங்களா? இவர் பேரு அருணா. முதல் 2 எழுத்துலயே. ஓகே, மாணவர்கள் சார்பில் நான் இந்த பொக்கே இவருக்கு கொடுக்கிறேன். Thank you. Thank you. பாத்தியாரே பாத்தியார், சரித்திர பாடத்தை அறுத்திட வாரா. டுடும் 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 டுடும். நான் பாருங்க. டேய் கம்னடா, நீயும் எங்கள் சீரகை வந்த ஆறுப்பை நான் பாடுறேன், நீ கேளு. நம்பம் அது கூறு இல்லை, ஆக்காவிடு கூறு இல்லை, கூறு எது ஐயா, நம்ம ப்ரொஃபசர் அருபதாயா. குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். உங்க எல்லாருக்கும் நல்ல மியூசிக் சென்ஸ் இருக்கு. வெரி குட். அடடே, உங்க சேர்மன் கூட இதே கிளாஸ் தானா? உங்க பேர் நான் தெரிஞ்சுக்கலாமா? எங்க சேர்மன் பேரு மிஸ் லலிதா. உங்க பேரு? எங்க வைஸ் பிரசிடன்ட் பேரு அசோக். ஐ சி. உங்க பேரு? எங்க செக்ரட்டரி சித்ரகுளம் பேரு தரம்சந்த். பரவாயில்லையே, ஒருத்தர் கேள்வி கேட்டா இன்னொருத்தர் பதில் சொல்றீங்களே. உங்க சேர்மன் எனக்கு ஒரு பொக்கே கொடுத்தாங்க. அந்த பொக்கேக்குள்ள இந்த ஆக்ஸா பிளேட் இருந்தது. இதுல இருந்து நான் என்ன புரிஞ்சுக்கிறேன்னா, என்ன ரொம்ப மாதிரி அறுக்க போறதா உங்க சேர்மன் எச்சரிக்கை பண்ணிருக்காங்க. am I right? நோ 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 நோ, நீங்க அந்த ரொம்ப மாதிரி எங்களா இருக்க கூடாதுங்கிறதுக்காக தான் அதை உங்களுக்கு கொடுத்தேன். நான் எப்பவும் உங்களுக்கு அருவியா இருக்க மாட்டேன். அதே மாதிரி நீங்களும் எனக்கு அருவியா இருக்க மாட்டீங்கிற நம்பிக்கையில இத குப்பை கூடையில போட்டுட்டேன். ஒரு காலத்துல நான் இதே கல்லூரி மாணவன் தான். அந்த வகையில என்ன ஒரு சீனியர் ஸ்டூடெண்டா ஏத்துக்கிட்டீங்கன்னா நான் நடத்துற பாடம் உங்களுக்கு அருவியா தோணாது. என்ன, நாங்க உங்களை சீனியர் ஸ்டூடெண்டா ஏத்துக்கணுமா? வேண்டாம், நண்பனா ஏத்துக்குங்க. அப்படி நினைக்கணும்னா நாங்க சொல்றத நீங்க கேட்கணும். ஓகே, நான் என்ன செய்யணும்னு சொல்லுங்க. நீங்க இந்த பெஞ்சில வந்து உட்காரணும். இதே சீட்ல உட்கார்ந்துதான் நான் படிச்சேன். திரும்பவும் அதே சீட்ல உட்கார்றதுல எனக்கு பெருமை தான். நாங்க படிச்ச காலத்துல பேராசிரியர் கீழே இறங்கி வர சொல்லக்கூடிய மனோநிலைமை எங்களுக்கு இல்ல. எப்ப நாம அவர் ஸ்தானத்துக்கு உயர போறோங்கிற எண்ணம் தான் உள்ளத்துல மேலோங்கி இருந்துச்சு. சொல்றதெல்லாம் கேட்டே ஆகணும்னு எந்த ஆசிரியரும் வற்புறுத்த மாட்டாங்க. அதே சமயத்துல கீழ்ப்படிதல் தவறான பண்பாகாது. கீழே இருக்கிற படிகள் ஏறினாத்தானே மேல இருக்கிற தளத்துக்கு நாம போய் சேர முடியும். அட்டெண்டன்ஸ் எடுக்கிறேன், எல்லாரும் எழுந்து எஸ்ஆ சொல்லுங்க. ஜெகன் பிரசன்ட் சார். ஜெகன், ஃபர்ஸ்ட் பீரியட்ல அட்டெண்டன்ஸ் எடுத்தா பிரசன்ட் சொல்லக்கூடாதுன்னு தெரியும்ல? ஓஹோ, ஃபர்ஸ்ட் பீரியட்ல அட்டெண்டன்ஸ் எடுக்கக்கூடாதா? எஸ். சரி, நிறுத்திட்டேன். பாடமாவது நடத்தலாம் இல்லையா? ஓ, நடத்தலாமே. பாடம் இல்ல, இன்டர்வியூ. இன்டர்வியூவா? ஆமா சார், எங்களுக்கு ப்ரொஃபஸரா வந்திருக்கிற உங்களை பத்தி நாங்க தெரிஞ்சுக்க வேண்டாம்? வாட்ஸ் யுவர் டிகிரி? எம்ஏ இன் ஹிஸ்டரி, எம்ஏ இங்கிலீஷ் லிட்டரேச்சர். ஆர் யூ மேரிட்? இன்னும் கல்யாணம் பண்ணிக்காம இருப்பாரு. கேள்வியை மாத்தி போடு. ஏன் சார், லவ் மேரேஜா? பாடத்தை பத்தி என்ன கேள்வி வேணாலும் கேளுங்க. சொந்த வாழ்க்கை பத்தி எதுவும் கேட்காதீங்க. பர்சனல் கொஸ்டின்ஸ் நாட் அலவுட். மிஸ்டர் அருண், வாங்க சார். என் பொண்ணுக்கு டிஃபன் கேரியர் கொடுக்கணும். அதுக்கு உங்க பெர்மிஷன் வேணும். கொடுத்துருங்களா? இது பொடிடப்பா, இதுதான் டிஃபன் கேரியர். அம்மா, யாருங்க பொண்ணு? எந்த பொண்ணுக்கு என் முகஜாடை இல்லையோ அதுதான் என் பொண்ணு. நான் தான் சார்.
அது என் சம்சாரம் ஜாட. That's it. ஐயோ ஐயோ ச்சே, damn it. மட்டும் இல்ல அந்த வாங்கிக்கோ. அப்படிதான். ஆ. போச்சுவா. நீ குச்சுவா. விடாத. Fantastic. நான் வச்சான். சின்னம்மா, அம்மா. என்னப்பா எவ்வளவு நேரமா பெல் அடிக்கிறது? உள்ள என்ன செஞ்சிட்டு இருக்க நீ? இல்லம்மா, சின்னம்மா டிவி பார்த்து கிடக்குறாங்க, நான் காப்பி எடுத்துட்டு போனேன். சின்னம்மா டிவி பாத்துட்டு இருக்காங்களா? டிவில என்ன நடக்குது? டிவில பாடம் நடக்குது. டிவில இந்த நேரம் ஒரு பாடமும் நடக்காது. வீடியோ என்ன பாடம், இவ்வளவு தெளிவா வீடியோ வளர்ற பாடம். நீ? வீடியோல பாடம் பாக்குறாங்களா? வீடியோல குங்குமப்பூ நான் பாடம். புரிஞ்சுக்கிட்டேன். ஐயோ. அது. என்னம்மா? ஓ, கீழே கேட்ல ஏதோ சத்தம் கேக்குது, போய் பாரு. இதான நீ எக்ஸாம் படிக்கிற லட்சணம். சைனீஸ் குங்ஃபு, கராத்தே இத பத்தி எல்லாம் தான் கேள்வி கேட்க போறாங்க. முயல் வெட்டிக்கு போற நாயை மூஞ்ச பார்த்தாலே தெரியுமாங்க அது முயலை பிடிக்குமா பிடிக்காதான்னு? உன் மூஞ்ச பார்த்தாலே தெரியுதே நீ சுத்தமா உருப்பட போறதே இல்லடி, உருப்படாத கழுத நீ. என்ன தப்பு பண்ணிட்டே நீ கத்துற? படம் பார்த்தது தப்பா? ஏ சர்டிபிகேட் படம் பார்த்தேனா இல்ல செக்ஸ் படம் பார்த்தேனா? நீ யார்கிட்ட என்ன பேச நினைப்பிருக்காடி உனக்கு? நான் எதை சொல்றேனோ அதை மாத்திரம் அதுக்கு எதிராக எல்லாமே செய்வேன். இது ஏண்டி உடைக்கிற? உருப்படாத கழுத. காலையில தானே தலையில எண்ணெய் வச்சு சீவுன்னு சொல்லிட்டு நான் வெளியில போனேன். எண்ணெய் வச்சு சீவுனி அடி நீ? தினம் தலைக்கு குளிக்காதேன்னு அடிச்சுக்க வேண்டியது. அதுலயும் ஷாம்பு போட்டு தலை குளிச்சு ஃபேஷன் மாரியாத்தா காளியாத்தா மாதிரி லோலோன்னு தலையை விரிச்சு. உங்க அப்பா உனக்கு துணியே வாங்கி கொடுக்கலடி. நல்லா ஊட்டி பிச்சைக்கார மாதிரி ஒரு அங்கேயே மாட்டிக்கிட்டு ஐயோ உங்ககிட்ட கத்தி கத்தி என் தொண்டை தண்ணியே வத்தி போகுதுரி. கீழே போய் எல்லா வேலையும் முடிச்சுட்டு வந்து பாப்பேன். கையில புத்தகத்தை வச்சுட்டு ஒழுங்கா படிக்கல. உன நான் இன்னைக்கு என்ன பண்றேன்னு பாரு. தொலைச்சு போறேன். எங்க வந்து இருக்கிறீங்க? அம்மாவும் பொண்ணும் மோதிர சத்தம் கீழே கட்டுச்சு. அவசரப்பட்டு மேல வந்தேன், உன் மேல மோதிக்கிட்டேன். ஏன் அவளை வீணா திட்டுற? நான் வாங்க எல்லாம் உங்க டாடி வீடியோல ஒரு படம் பாத்துட்டு இருந்த, அதுக்கு அம்மா ரொம்ப ஓவரா திட்டுறாங்க. படம் பார்த்தா என்ன தப்பு? வாங்க இப்படி உங்களுக்கு நான் லட்சம் தடவை சொல்லிருக்கேன். ஒரு தாய் மகளை கண்டிக்கும் போது குறுக்கால வந்து சப்போர்ட் பண்ணாதீங்க. அதான் அவளுக்கு கொஞ்சம் கூட பயம் எல்லாம் போயிடுச்சு. அம்மா சொல்றது கரெக்ட் பாயிண்ட் தான். டாடி படம் பாக்குறது ஒரு குற்றமா? ஆமா, படம் பாக்குறது என்ன தப்பு? என்ன நீங்க அவ எக்ஸாம் வச்சுட்டு சினிமா பாத்துட்டு இருக்கா, அவ செய்யறது தப்புன்னு கொஞ்சம் கூட சொல்லாம இருக்கீங்க. எக்ஸாம் டைம்ல 24 ஹவர்ஸ்மா படிச்சிட்டு இருக்க முடியும்? டாடி மைண்ட் கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் இருக்கா? என்னடி பெரிய ஐஏஎஸ் எக்ஸாம் எழுதுறியா? மைண்டுக்கு ரிலாக்ஸேஷன் வேணுமா? ஒண்ணு நான் இன்னைக்கு அவளை திட்டாதீங்க. இதுதான் உங்ககிட்ட வேணி நீ நல்லதான் சொல்ற. ஆனா மூஞ்சி கடுகடுன்னு வச்சுட்டு சொல்றியா? எப்படி? கொஞ்சம் சீரியஸா வச்சுட்டு சொல்றியா? அது அவளுக்கு அதிகாரம் பண்ற மாதிரி இருக்கு, திட்டுற மாதிரி இருக்கு, கோவம் வருது. ஆமாங்க, பெத்தவ சொன்னா இந்த உருப்படாத கவிதைகளுக்கு எப்பவுமே கோவம் தான் வரும். நாளைக்கு கல்யாணம் புருஷன் வீட்டுக்கு போனா மாமனார் ஒரு பக்கம், மாமியார் ஒரு பக்கம், புருஷன் ஒரு பக்கம் வாய்க்கு வந்தபடி திட்டுவாங்க. அப்ப உங்களை ஒண்ணும் சொல்ல மாட்டாங்க. பெத்தவ ஏன் தலைதான் உருளும். உன்னை உருப்படாம வளர்த்து எங்க தலையில கட்டினாலேன்னு எல்லாரும் என்னதான் வாய்க்கு வந்தபடி பேசுவாங்க. அப்ப நீங்க போவீங்களா அவளுக்கு அங்க வக்காலத்தை வாங்குறதுக்கு? நீ சொல்றது சரிதான். ஆனா அப்ப குழந்தை இல்ல பாரு, வளர்ந்த பொண்ணு. அதனால இதையே சந்தோஷமா சிரிச்சு சொன்னா புரிஞ்சுக்குவா. அப்படி சொல்லணுமா? தாராளமா சொல்லலாமே. இதே மாதிரி நீங்க உங்க பொண்ணுக்கு வக்காலத்து வாங்கிட்டு இருந்தீங்கன்னா இந்த வருஷம் எக்ஸாம்ல சத்தியமா அவ பாஸ் பண்ண மாட்டா. அவ உருப்படவே போறது இல்ல. 2 பேரும் எக்கடுங்கட்டு போங்க. என்னம்மா, அம்மா நல்லது தானே சொல்றாங்க. என்ன டாடி நீங்க இந்த மாதிரி ஏதாவது சொல்லி அனுப்பிச்சா அவளை சமாதானம் அனுப்பலாம். நாமளும் கொஞ்சம் சந்தோஷமா இருக்க முடியும். ஆமா, என்ன படம் பாத்துட்டு இருக்க? குங்ஃபு படம். ஐயோ, இந்த வயசுல குங்கு படமா? ஒரு ரொமான்டிக்கா பாக்க கூடாது? ஐயோ டாடி நீங்க என்ன ரொம்ப சப்போர்ட் பண்றீங்க. எங்க ஒரு படம் போடு பாப்போம். சத்தம். இதோ வந்துட்டேன். இந்த பார், ஒழுங்கா படிக்கலனா கொன்னுடுவேன். இந்த பாரு, டிவி பாத்துட்டு இருந்தா தொலைச்சிடுவேன். கட்டிக்கு இதோ வந்துட்டேன். காலேஜ் ஆச்சே, மரியாதை கொடுக்கணும். சார், இன்னைக்கு என்னுடைய மாமூல் சிகரெட். வெரி குட், நீ தான் உண்மையான மாணவன். சார் 5 7 4 6 4. உங்க வீட்டு போன் நம்பர்? ஐயோ அது இல்ல சார், ஜாக்பாட் நம்பர் சார். அப்படி கண்டிப்பா விடும். அது சரி, நான் உங்ககிட்ட பணம் கேட்டிருந்தேனே, கொண்டு வந்தியா? அரே இல்ல சார், பணம் பணம் பணம். சும்மா பணத்தை கேக்குறான். மேல வட்டியை கூட அப்புறம் பணத்தை வாங்கிக்கோ. யாருக்கு சிகரெட் பிடிக்கிறது? நான் இல்லையே. அருண்,
இன்னும் வரலைங்க ஐயா. அடடே, அரை நாளுக்குள்ள வீட்டை இப்படி மாத்திட்டீங்களே. ஆமாங்க ஐயா. இருந்தாலும் இவ்வளவு பெரிய வீட்டை 500 ரூபாய்க்கு வாடகைக்கு கொடுத்திருக்கீங்களே, அதுதாங்க எனக்கு சங்கடமா இருக்கு. வாடகை என்னங்க பெருசு, வீட்டை ரொம்ப நல்லா வச்சுப்பீங்கன்னு தானே உங்ககிட்ட விட்டுட்டு போறேன். அப்படியே அவனுக்கு கொஞ்சம் புத்தி சொல்லி ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு புண்ணியமா இருக்கும். நானும் பலமுறை சொல்லிட்டேன். இந்த விஷயத்துல மாத்திரம் அருண் ரொம்ப பிடிவாதமா இருக்கான். காலேஜ்ல படிக்கும் போது ஒரு பொண்ணை காதலிச்சிருக்கான். அந்த பொண்ணு யாரு, எந்த ஊரு, அந்த பொண்ணு பேர் என்ன, எனக்கு ஒண்ணுமே தெரியாது. நீங்க 2 பேரும் ஏன் கல்யாணம் பண்ணிக்கலன்னு நான் பல தடவை கேட்டுட்டேன். அவன் என்கிட்ட ஒண்ணுமே சொல்லல. பசுமரத்துல பதிஞ்ச ஆணிய சாதாரணமா பிடுங்க முடியாதுமா. அந்த அனுபவம் எனக்கும் உண்டு. உங்களுக்குமா? ஆமாம்மா, காதல் தோல்வியில கல்யாணமே ஆகாம காலம் கழிக்கிறாய் என் பொண்ணு. தில்லியில என் மகன் வீட்டுல தங்கி வேலை பார்க்கிறா. வயசு 35 ஆச்சு. யார காதலிக்கிறான்னு சொன்னாலாவது கால்ல கையில விழுந்து கல்யாணத்தை முடிச்சு வைக்கலாம். உங்க மகன் மாதிரியே எதையும் சொல்ல மாட்டேங்கிறா. அவள்கிட்ட பேசி எப்படி இந்த தடவை கல்யாணத்தை முடிச்சு வைக்கலாங்கிற நம்பிக்கையில தான் டெல்லிக்கே போறேன். உங்க முயற்சி நல்லபடியா முடியணும்னு நான் கடவுள் கிட்ட பிரார்த்தனை பண்றேன். உங்களுக்காக அதே கடவுளை நானும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேம்மா. எதுக்காக கடவுளை பிரார்த்தனை பண்றீங்க? உங்க அம்மாவுடைய ஏக்கமும் வருத்தமும் உன்னால தீர்க்கக்கூடியதா இருந்தும் உனக்கு மனசு வரலையே, அதுக்காகத்தான் பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்ன அருண், எப்ப கேட்டாலும் மௌனம் சாதிக்கிறீங்க, பதில் சொல்லுப்பா. என் கல்யாணத்தை பொறுத்தவரையிலும் நான் எடுத்திருக்கிற முடிவுல எந்த மாற்றமும். ஏய் மணி, come on, hurry up. ஏய் மெதுவா ஓடுடி, மூச்சு வாங்குது. ஏண்டி உன் உடம்பு இழைக்கிறதுக்காக நான் ஜாகிங் வந்தா நீ என்னடா ஸ்லோ மோஷன்ல ஓடி வர? சீக்கிரம் சீக்கிரம் come on. இது நிறைய பங்கி இருக்கு. இதுல ஒரு கிளாஸ் சாப்பிட்டா போதும், ராக்கெட் மாதிரி சர்ரு போலாம். டேய், இதுல ஒரு கிளாஸ் சாப்பிட்டா சும்மா 100 மில்லி கிக்கு கிடைக்குமா? அரே, மில்லிய பத்தி உனக்கு தான் தெரியும். இது ஒரு கிளாஸ் ஒரு கோட்டை ஈக்குவல். டேய், அந்த கதையெல்லாம் அப்புறம் பேசலாம்டா. முதல்ல நம்ம சேர்மன் போட்ட பிளான் கரெக்டா நடக்கணும். லல்லி, மணிமேகலை அதுக்குள்ள வந்தா எப்படி? போடி இவளே, நான் அவ்வளவு ஃபூலா? மணிமேகலையே தியேட்டர் காமிச்சிருக்கேன். எனக்கும் சேர்த்து 2 டிக்கெட் வாங்கிட்டு அங்கேயே வெயிட் பண்ணு வேற சொல்லிருக்கேன். சரி சரி, நான் இப்ப போறேன். தமிழ் வந்த பிறகு நான் வரேன். பிள்ளையாரப்பா, இன்னைக்கு மட்டும் எனக்கு ஜாக்பட்ல பெரிய தொகை விழுந்துச்சு. என் பொம்பளை பிள்ளைங்க 5 பேரையும் கல்யாணம் பண்ணி வச்சிருவேன். கல்யாணத்தை பத்தி உனக்கு தெரியாது, எனக்கு தெரியும். மணி இருக்குது. ஆமா, இந்த மணி சத்தத்தை கேட்டு கேட்டு புளிச்சு போச்சு. பிள்ளையாரப்பா, இன்னைக்கு மட்டும் எனக்கு பெரிய தொகை விழுந்துச்சுன்னு வச்சுக்க, உன் தொப்புளை சுத்தி அருணாக்கர் வாங்கி போடுறேன் தங்கத்துல. அப்பா, இன்னைக்கு சட்னி காச்சு. காலை வணக்கம். அமருங்கள் அமருங்கள். திருவள்ளுவர் என்னை போல தமிழ் பேராசிரியராக இருந்திருந்தால் என்ன சொல்லியிருப்பார் தெரியுமா? தாடி வளர்க்க சொல்லியிருப்பார் சார். உட்கார்றா. குழல் இனிது மழலை இனிது அதனினும் இனிது குழுமி இருக்கும் மாணவர்தம் காலை வணக்கம் என்று செப்பியிருப்பார். புரிகிறதா? புது திருக்குறள் ஃபேண்டாஸ்டிக் சார். கொன்னுட்டீங்க. தமிழை கொல்லாதே. ஏன் தாமதம்? தாமதமாக வந்த காரணத்தை செப்பு. இது என்ன செம்பு? சாரி சார், கோயில்ல நாங்க பாலாபிஷேகம் நடத்தினோம், அதான் கொஞ்சம் லேட். ஸ்பெஷல் உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன். மாணவ மணிகளே, என்பால் உள்ள அன்பால் இந்த எவர் சில்வர் சொம்பால் கொடுக்கப்பட்ட பால் இது. நான் அருந்துகிறேன், நீங்கள் எல்லாம் பாருங்கள். வாய் கோணி விட்டது. என்ன ஒரு மாதிரியா வாசம் அடிக்குது? அது வந்து சார், இந்த அம்மன் மேல பொட்டு குங்குமம் அதான் சார். சார், பாலே தப்பு சொல்லாதே, அது தெய்வ குத்தம். அன்று திருஞான சம்பந்தருக்கு ஞானப்பால் கொடுத்தாள் பரமேஸ்வரி. இன்று இந்த சிவக்குழந்தை வாத்தியாருக்கு லலிதா பரமேஸ்வரி இது கொடுத்தாள். எதுடா கொடுத்தாள்? இவ்வகுப்பால் ஆண்பால் பெண்பால் சேர்ந்திருக்கிறீர்கள். முப்பாலை எழுதினாரே வள்ளுவன், அவரால் உங்க வீட்டுல தின்பால் வாங்குறதுக்கு துட்டு கொடுத்தார. கற்பால் கண்ணகி எழுதினாரே இளங்கோ, என்ன ஆச்சு? சிலம்ப எவனோ தள்ளிட்டு போயிட்டான். புரட்சி கவி சொல்லாத பால் ஒன்று இருக்கிறது. அது என்ன பால் சார்? ஆவின் பால்.
யார் யார் இது மேல என்ன ஏத்தி விடுறது? பிரின்சிபால் வந்திருக்கார். சிவக்கொழுந்து, வாட் ஹேப்பன் டு யூ? என்பால் அன்பால் மாணவர் கொடுத்த அபிஷேக பால், அதனால் எனக்கு வந்தது ஞானப்பால். ஆகவே இப்போது தெரிந்தது உன் அதிகார பால். என்னடா அது? பங்கி சாப்பிட்டுருக்கார் சார். என்ன பங்கி. இவரை ஹாஸ்பிடல்ல கூட்டிட்டு போங்க. இப்படி நேத்துக்கு இங்க ஒரு படி இருந்தது, எடுத்துட்டாங்க. எவனோ வைக்கிறான் எவனோ எடுக்கிறான். வாங்க வாங்க. நீ யாரு, இக்பாலா? வாங்க சார். டேய், நீ குடிச்சிருக்க, உன் கூட நான் வரமாட்டேன். குடிச்சிருக்கேன், அதுவும் நீங்க சொல்றீங்க. ஆடாம வா. என்ன பிராந்தி நாத்தம் அடிக்குது? பிரின்ஸ் பால் குடிச்சிருக்காரு. லுக் ஹியர், மிஸ்டர் சிவக்கொழுந்துக்கு திட்டம் போட்டு இதை கொண்டு வந்து கொடுத்தது யாரு? Come on, tell me. யாருமே பதில் சொல்ல மாட்டீங்களா? I see. எல்லாரும் வீட்டுக்கு போங்க, உங்க பேரண்ட்ஸ் வந்து என்ன பார்க்க சொல்லுங்க. I say all of you get out of this class. நினைச்சேன். ராமநாதன் ஹியர். ஓ, பிரின்சிபலா? How are you, sir? என்னது? நான் உடனே வரணுமா? ஓகே சார், 10 மினிட்ஸ்ல வரேன். தேங்க்யூ. அட கஷ்ட காலமே, இவ என்ன கலட்டா பண்றக்கோல தெரியலையே. சமாளிப்போம். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். பிரின்சிபால பாத்தீங்களா? பார்த்தேனே. உங்க பொண்ணு பண்ண குறும்புத்தனத்தை கேள்விப்பட்டீங்களா? குறும்புத்தனமா? குத்தம் சார். இட் இஸ் an offense. விஷயத்தை தெளிவா புரிஞ்சுக்கிட்டீங்க. உங்க பொண்ணு இங்க கண்டினியூ பண்ணா எங்க காலேஜ் பேரே ரிப்பேர் ஆயிடும். யூ டோன்ட் வரி. இப்பவே என் பொண்ணை இந்த காலேஜ் விட்டு அழிச்சிட்டு போயிடுறேன். இனிமே அவ படிக்கவே வேண்டாம் சார். பை தி வே, நான் வந்த விஷயமே வேற. வேறயா? புதுசா ஒரு லேப் கட்ட போறதா கேள்விப்பட்டேன். வழக்கம் போல என்னுடைய சின்ன காணிக்கையா ஒரு 10,000 ரூபாய் கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். இந்தாங்க. 10,000? கட்டிட வேலை ஆரம்பிச்ச உடனே தேவைப்பட்ட ஒரு சின்ன போன் பண்ணுங்க, என்னால முடிஞ்சதை கொடுக்கிறேன். இட்ஸ் ஆல் ரைட். லலிதாவோட குறும்பு கொஞ்சம் அதிகம் தான், ஆனா உங்க மனசு இருக்க அது ரொம்ப ரொம்ப விசாலமானது. லலிதாவை காலேஜ் விட்டாலும் அழைச்சிட்டு போகாதீங்க. அவளுக்கு கொஞ்சம் புத்திமதி சொல்லி வைங்க, அது போதும். தமிழ் ப்ரொஃபசர் சிவக்கொழுந்த ட்ரெஸ் எல்லாம் பாழாயிடுச்சுன்னு கேள்விப்பட்டேன். ஒரு 1/2 டஜன் பேண்ட்டும் 1/2 டஜன் சட்டையும் புதுசா வாங்கி நானே வீட்டுக்கு அனுப்பிச்சிடுறேன் சார். அப்படியா? குட் குட். என்ன சாப்பிடுறீங்க? கூல் ஆர் ஹாட்? ஒண்ணும் வேண்டாம் சார். இங்க வரும்போது நான் ஹாட்டா தான் வந்தேன். உங்களை பார்த்து பேசின உடனே ரொம்ப கூல் ஆயிட்டேன். அப்ப நான் வரட்டுமா? ஐம் சாரி. இட்ஸ் ஆல் ரைட். மிஸ்டர் அருண், இவர் நம்ம லலிதாவோட ஃபாதர், மிஸ்டர் ராமநாதன். வணக்கம். வணக்கம். ஐம் அருண், ஹிஸ்டரி ப்ரொஃபசர். நம்ம முதல் சந்திப்பே மோதல்ல தான் ஆரம்பிச்சிருக்கு. பை தி வே, என் பொண்ணு லலிதா ஏதாவது சேட்டை பண்ணா என்கிட்ட சொல்லுங்க, எல்லாத்தையும் நான் சரி பண்ணிடுறேன். ஓகே? அதுக்கு அவசியமே ஏற்படாது, எல்லாம் நான் பாத்துக்கிறேன். ஏன் சார், லலிதாவை ஏதோ சஸ்பெண்ட் பண்ண போறதா? நோ, யார் சொன்னது? அவ ஏதோ கிரிமினல் குற்றவாளி செஞ்சுட்டா. இப்ப நீங்க கிளாஸ்க்கு போங்க சார், நான் சாரை அனுப்பிச்சிட்டு வந்துடுறேன். வரேன் மிஸ்டர் அருண். ஏன் அனுப்புற? காரங்க என் ஃப்ரெண்ட் ஒருத்தி ஏர்போர்ட் போகணும்னு சொன்னா, அதான் காரை அனுப்பிச்சிட்டேன். காரை ஃப்ரெண்டுக்கு கொடுத்தியா? லலிதா நில்லு. உன் மனசுல என்னதான் நினைச்சிட்டு இருக்கேன்? நாங்கெல்லாம் ஒரு முழம் பூ ஃப்ரெண்டுக்கு வாங்கி கொடுக்கணும்னா கூட வீட்டுல அப்பா அம்மாவை கேட்டுட்டு தான் செய்வோம். நீ என்ன வீட்டுல பெரியவங்க இருக்கிறாங்கிற மரியாதை மட்டும் எதுவுமே இல்லையா? 1,00,000 ரூபாய் காரை ஒரு லட்சியமே இல்லாம யாரும் ஃப்ரெண்டு இப்படி கத்துற? என்னமோ உன் காரை யாருக்கோ ஃப்ரீயா கொடுத்துட்ட மாதிரில சொல்ற. காரு திரும்பி வந்துருமா? அடிச்சு பல்லெல்லாம் கட்டி விடுவேன். என்ன எதுக்கு எடுத்தாலும் கூட கூட எடுத்து பேசிட்டு இருக்க? என்ன அம்மாவுக்கு பொண்ணுக்கு தகராறு? டாடி, என் ஃப்ரெண்ட் ஒருத்தி கேட்டான்னு காரை கொடுத்தேன், அதுக்கு அம்மா இப்படி கத்துறாங்க. உனக்கு அறிவு இருக்கா? யூ ஆர் a fool, you are an idiot. நல்ல ஒரு அரை கொடுத்த அந்த விஷயத்தை சொல்லுங்க. கொடுத்தேன தெரியுமா? கார்ல வழக்கம் போல 10 லிட்டர் பெட்ரோல் தானே போட்டேன். ஆமா. அதை ஊற சித்தி நீயே தீத்திருப்ப. காரை கொடுத்தா டேங்க ஃபுல் பண்ணி கொடுக்கணும், இல்ல கொடுக்கவே கூடாது. அம்மா சொல்ற மாதிரி. ஆனா கரெக்ட் மேனி? ஐயோ, வழக்கம் போல பேதாள முருங்கை மரம் ஏறிடுச்சு, ஐஸ் வச்சு கீழே இறக்குறேன். ஓகே வேணி, டார்லிங் வேணி. வாங்க சார், வீட்டுல டிராப் பண்றேன். தினம் உன் கார் தானே வர்றேன், இன்னைக்கு ஒரு நாள் நடந்து போறேன். பரவாயில்ல, வாங்க சார். பாத்தியாடா, நம்மளை விட்டுட்டு அவரை ஏத்தின்னு போறான். அவர் வீட்டுக்கு பக்கத்து விடுடா, அதான் ஏத்திட்டு போறான். வட போலாம். இந்த வருஷம் பிக்னிக் ஸ்பாட் அருமையான இடம்.
வாவ் ஃபேண்டாஸ்டிக். ஏண்டி இதெல்லாம் ரசிக்காம இந்த பாய்ஸ் குரங்குங்களா எங்கடி காணோம்? அது எங்கேயோ புலிக்குள்ள சிங்கத்தை அடிச்சு வச்சிருக்காங்களா, அத போய் பார்க்க போயிருக்கங்க. அது ஜூல பார்த்தாலே தெரியல. என்னடி இது, இவ்வளவு பெரிய வீட்ல யாரையுமே காணோம்? சார் சார் சார், யார் வேணும்? ப்ரொஃபசர் அருண் சார் வீடு இதானே? ஆமா. நீங்களாம் யாரு? நாங்கெல்லாம் அவர்கிட்ட படிக்கிற ஸ்டூடெண்ட். ஏய் தமிழ்ல சொல்லுடி. ஸ்டூடெண்ட்னா சர்வெண்ட்டுக்கு புரியாது. சார் இல்லையா? காலேஜுக்கு போயிருக்காரு. காலேஜ்க்கா? 9:30க்கா? அப்ப அவரோட மிஸ்ஸஸ் கூப்பிடுறீங்க? மிஸ்ஸஸா? மிஸ்ஸஸ்னா மனைவின்னு அர்த்தம். மிஸ்ஸஸ், ஸ்டூடெண்ட், சர்வெண்ட் இதெல்லாம் எனக்கும் புரியுதுமா. நான் மிஸ்ஸஸான்னு கேட்டது வேற அர்த்தத்துல. எந்த அர்த்தத்துல? கல்யாணமே ஆகாதவருக்கு மனைவி எப்படி இருக்க முடியும்? வாட்? ப்ரொஃபசர் கல்யாணம் ஆகாதவரா? ஸ்டில் பேச்சுலர், பிரம்மச்சாரியா? அப்படின்னா இவ்வளவு பெரிய வீட்ல ஒரு தனியாவா இருக்காரு? அவங்க அம்மா கூட இருக்கிறாரு. ஓகே, அவங்க அம்மாவை கூப்பிடுறீங்களா? நீங்க நினைக்கிற மாதிரி சர்வெண்ட்டும் நான் தான், அம்மாவும் நான் தான். வாங்க உள்ள வாங்க. வாங்கம்மா உள்ள வாங்க. I'm very sorryமா, உங்களை தப்பா நினைச்சு ஏதேதோ பேசிட்டேன். பரவாயில்லம்மா, அதுக்கு என்ன? நேத்து பிக்னிக்ல உங்க மகன் என்ன பெரிய ஆபத்துல இருந்து காப்பாத்திட்டாரு. அதுக்காக தான்மா நாங்க நன்றி சொல்ல வந்திருக்கோம். அப்படியா? அப்ப நீங்க நன்றி சொல்ல வேண்டியது கடவுளுக்கு தான்மா. ஓ, ப்ரொஃபசர் சார் பேர்ல கோயிலையே அர்ச்சனை பண்ணிட்டோம். அப்படின்னா நான் தாமா உங்களுக்கு நன்றி சொல்லணும். இப்படி உட்காருங்க ஒரு நிமிஷம். செருப்பெல்லாம் வெளியில விட்டுட்டு வாங்க. இதோ இப்ப வந்துடுறேன். முகலாய சக்கரவர்த்தி அக்பர் பாதுஷா இந்துக்களோடு ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்பதற்காக ராஜபுத்திர வம்சத்து ஜோதிபாயை மணந்து கொண்டார். அந்த அக்பர் பாதுஷாவின் மகன் சலீம் ஆடல் அழகி அனார்கலியை காதலித்தான். ஏ சார், சலீம் அனார்கலியை காதலிச்சதுக்கு அவ அழகு காரணமா இல்ல அவ நடனக்கலை காரணமா? அனார்கலியின் பேரழகு முதல் காரணம், அவள் ஆடல் திறன் இரண்டாவது காரணம். சார், ஒருத்தர் காதலிக்க இந்த மாதிரி அழகோ ஆடற்கலையோ அவசியமா சார்? குறிப்பா இதுதான் அவசியம்னு சொல்ல முடியாது. வீரர் ஒருத்தி காதலிப்பா, விவேகி ஒருத்தி காதலிப்பா, முட்டாளையும் ஒருத்தி காதலிப்பா. அவ்வளவு ஏன் பரம சாது மாதிரி இருக்கிற ஒருத்தனையும் ஒருத்தி காதலிப்பா. ஒரு கடிப்பா ஜாலி. சைலன்ஸ். நேத்து நடத்தின பாடம் நினைவு இருக்கா? 2வது 5ஆண்டு திட்டம் மேடம். எஸ், அதுல நான் கேள்வி கேட்க போறேன். 2வது 5ஆண்டு திட்டத்தினால இந்தியாவுக்கு ஏற்பட்டுள்ள பொருளாதார மாற்றங்கள் என்ன? பரம்சந்த் நீ சொல்லு. ஜெகன், கோபால், லலிதா. லலிதா, அனார்கலியின் பேரழகை சலீம் காதலித்தார். நீ இன்னும் சரித்திர படத்திலே இருக்கியா? இது எக்கனாமிக் கிளாஸ். யாருக்குமே பதில் தெரியல இல்லையா? எல்லாரும் உட்காருங்க. ஆமா, நீ நிக்கிற? உட்கார். ரொம்ப தலைவலிக்குது மேடம், நான் போணும். பேசாம உட்கார். முதல் 5ஆண்டு திட்டத்தில் ஓரளவு தன்னிறைவும் சுயபலமும் பெற்ற இந்தியா 2வது 5ஆண்டு திட்டத்திலே நன்றாக கவனியுங்கள். மணிகளே மணிகளே, மாணவ மணிகளே, இந்த கண்ணன் இருக்காரு. எந்த கண்ணன் சார்? உங்க வீட்டு எழுத்து வீட்டு கண்ணன். அவர்தான்யா வெண்ணெய் எடுத்தாருல. மிகச்சிறந்த காதல் இலக்கியங்களில் ஒன்று அம்பிகாபதி அமராவதி கதை. கம்பன் மகன் அம்பிகாபதியை மன்னன் மகள் அமராவதி உயிருக்குயிராக காதலித்தாள். ஏதோ விளையாட்டுத்தனமாக காதல் பாட்டு பாடும் கத்துக்குட்டி புலவனாகத்தான் மன்னன் அம்பிகாபதியை நினைத்தான். சிற்றின்ப கலப்பே இல்லாமல் பேரின்ப பாடல் 100 பாடினால் பரிசு அமராவதி, இல்லையே தண்டனை மரணம் என்று நிபந்தனை விதித்தான் மன்னன். முத்தமிழும் முழக்கமிட முதுபுலவர் வியந்து நிற்க பாடத் துவங்கினான் அம்பிகாபதி. திரைமறைவில் நின்று காதலன் பாட்டை எண்ணத் தொடங்கினாள் அமராவதி. 100க்கு 1 குறைவாக இருக்கும் போதே 100 என்று எண்ணி காதலி வெளியே வந்தாள். காதலன் அவளை பார்த்தான். அவ்வளவுதான். பேரின்பம் மாறி சிற்றின்ப பாடல் காட்டாற்று வெள்ளம் போல் கரைபுரண்டு வந்தது. கவிதையிலே ஞானரசம் மறைந்து காமரசம் வந்தபோது அம்பிகாபதியை மரணம் அணைத்துக் கொண்டது. ராங் ஜட்ஜ்மெண்ட். நீ எப்படி இங்க வந்த? ஐம் சாரி சார், வந்து என் ஃப்ரெண்டு கிட்ட ஒரு புக் வாங்க வந்தேன். உங்க பாடம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்ததா, அதான் அப்படியே உட்கார்ந்துட்டேன். Go to your class. போறேன் சார். ஒரு சின்ன டவுட். கடவுள் வாழ்த்தும் பேரின்பம் தானே, அதையே கணக்குல சேர்க்க கூடாது? கடவுள் துதிய கணக்கில் சேர்க்கிறது தமிழ் மரபு இல்ல. நீ போகலாம். தேங்க்யூ சார்.
காற்று வரும் தூக்கம் வராது. மாணவியை திருமணம் செய்த பேராசிரியர் வேலையை விட்டு நீக்க ஹைகோர்ட்டில் வழக்கு. ஆமா, இன்னைக்கு எங்களை ஏன் படிக்க சொன்ன? காரணம் எல்லாமே எனக்கு தெரியும். என்னடி தெரியும்? நீ நம்ம காலேஜ் ப்ரொஃபசர் ஒருத்தர லவ் பண்ற. அப்படியா? என்னடி சொல்லுற? உண்மையா? எஸ். யாருடி அவரு? நம்ம ஹிஸ்டரி ப்ரொஃபசர் அருண் சார். கரெக்ட். உனக்கு எப்படி அது தெரியும்? எல்லாம் தெரியும். இந்த விஷயத்தை நான் அவர்கிட்ட போய் சொல்ல போறேன். சொல்லிட்டு வரட்டுமா? ஓ, சொல்லிட்டு வாடி. விஷ் யூ பெஸ்ட் ஆஃப் லக். Thank you. Wish you best of luck. ஐயோ, I'm sorry sir. பரவாயில்ல. இன்னைக்கு என்ன சந்தேகம்? இன்னைக்கு சந்தேகம் ஒண்ணும் இல்ல, ஒரு பர்சனல் ப்ராப்ளம். பர்சனல் ப்ராப்ளமா? ஐயோ, உங்க பர்சனல் இல்ல, என் பர்சனலும் இல்ல. என் ஃப்ரெண்ட் ஒருத்திக்கு பர்சனல் ப்ராப்ளம். அத பத்தி என்கிட்ட ஐடியா கேட்டா எனக்கு ஏது அவ்வளவு மூளை. அதான் நேரா உங்களை பார்க்க வந்துட்டேன். சரி சொல்லு. அவ வந்து ஒருத்தரை விரும்புறா. யூ மீன் லவ் பண்றா? கரெக்ட் சார். அந்த லவ் அந்த ஒருத்தர் கிட்ட எப்படி தெரிவிக்கிறது? இது ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம். நெக்ஸ்ட் ப்ராப்ளம், அந்த ரெண்டு பேருக்குள்ள வயசு வித்தியாசம் வேற. ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணியே ஆகணும். முதல்ல அவ தன்னோட காதலை அவங்கிட்ட தெரிவிச்சே ஆகணும். அப்பதான் அவன் அந்த காதலை ஏத்துக்கிறானா இல்லையான்னு தெரிஞ்சுக்க முடியும். ஓகே சார், தெரிவிக்க சொல்லிடுறேன். நெக்ஸ்ட் ப்ராப்ளம், உண்மையான காதலுக்கு வயசு வித்தியாசம் கிடையாது. உதாரணமா மகாத்மா காந்தியை விட கஸ்தூர்பா காந்தி வயசுல மூத்தவங்க. இது சரித்திர ரீதியான உதாரணம். புராண ரீதியா சொல்லணும்னா சிவனை விட பார்வதி வயசுல மூத்தவங்க. உன் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லு, காதலிக்க ஆரம்பிச்சுட்டா எதிர்ப்பு கண்டு அஞ்ச கூடாது. எதையும் ஃபேஸ் பண்ற தைரியம் இருக்கணும். Thank you sir. நான் வரேன். டிக்கெட்லாம் எடுத்துக்கிட்டியா? எடுத்துக்கங்க. டெல்லியில எங்க தங்க போறீங்க? நம்ம டெல்லியில எங்க தங்க போறோம்? நம்ம ஊர் காலேஜ்ல ப்ரொஃபஸரா இருந்து ரிட்டையர்ட் ஆன மிஸ்டர் நமச்சிவாயம் டெல்லியில தான் குடியிருக்காரு. அவர் வீட்டுல தான் தங்க போறோம். ஓஹோ, போன் இருக்கா? பக்கத்து வீட்டுல பிபி நம்பர் இருக்கு. இந்தாங்க. வெரி குட். ஃளைட் 4 மணிக்கா? 4:10க்கு. நீங்க ஏர்போர்ட்டுக்கு வர வேண்டாம், டைரக்டர்ஸ் மீட்டிங் Okay. போகணும். நாங்க புறப்படுறோம். வாங்க. நான் டெல்லிக்கு போறேன், சீக்கிரமா வந்து சேரு அப்படின்னு உங்க பொண்ணு கிட்ட படிச்சு சொன்னேன். மணி என்னாச்சு? வந்தாளா பாத்தீங்களா? அவருக்கு கொஞ்சமாவது பொறுப்பு இருக்கா? மம்மி, பாத்தீங்களா? இந்த பாருமா, நான் நல்ல நாள் வீட்டுல இருக்க மாட்டேன். காலேஜ் விட்டா வீடு, வீடு விட்டா காலேஜ் இருக்கணும். எங்கேயாவது ஊர் சுத்தின திரும்பி வந்து உதவிடும். நான் வரேன். don't worry மம்மி. Bye bye. அம்மா போயிட்டாங்கல்ல, இரு அம்மாக்கு தெரியாம ஐயா கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன். என்ன அது? பின்ன என்னங்க, நேரத்துக்கு சாப்பிட மாட்டேங்குது, அத்தை செய்ய மாட்டேங்குது, இத்தை செய்ய மாட்டேங்குது. நீ போய் கேட்ட சாத்திட்டு அங்கேயே நில்லு, திரும்பியே வராத. நான் சொல்றேன் டாடி, நீங்க வாங்க. என்னம்மா என்ன சொல்ல Come on, daddy. வாங்க. என்னம்மா அது? வாங்களே. என்ன பிளஸ் பண்ணுங்க டாடி. என்னது பிளஸ்? ஓகே, காட் பிளஸ் யூ. Thank you. ஆமா, என்ன விஷயம்? நான் ஒருத்தரை லவ் பண்றேன் டாடி. லவ்வா? நாட் only லவ் டாடி, நான் ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்க போறேன். ஓகே, தட்ஸ் குட். அம்மா, யார் அந்த பையன்? எங்க காலேஜ்ல ஹிஸ்டரி ப்ரொஃபசர். வாட்? ப்ரொஃபசரா? எஸ் டாடி, அவரை கூட உங்களுக்கு தெரியும், மிஸ்டர் அருண். அருணா? ஆமா, அவர் இதுக்கு. எஸ் டாடி, இப்ப நான் அவர்கிட்ட தான் போறேன். அவரை சரி கட்ட வேண்டியது என் பொறுப்பு, மம்மியை சரி கட்ட வேண்டியது உங்க பொறுப்பு. அம்மா, All the best. Bye bye. லலிதா, ஏய் வாங்கடி, நம்ம லல்லி வந்துட்டா. ஹாய் லல்லி. ஹாய். எங்க அப்பா கிட்ட என் லவ் மேட்டர் ஓபன் பண்ணிட்டேன்டி. உங்க அப்பா கிட்ட ஓபன் பண்றது பெரிய விஷயமா? மெயின் ஹீரோ யாரு? நம்ம ப்ரொஃபசர் அருண் சார். அவர்கிட்ட சொன்னியா? அது சொல்லுதேடி, இப்ப நான் நேரா போயிட்டு இருக்கேன். நான் வர வரைக்கும் எங்கேயும் கொஞ்சம் இருங்கடி, இப்ப வந்துடுறேன். ஓகே, அட்வான்ஸ் கங்க்ராச்சுலேஷன். தேங்க் யூ. பை பை. ஐ வரப்போ 5 ஸ்டார் சாக்லேட்டோட வாடி. இது பாருங்க, அப்பாயின்மெண்ட் கேன்சல் பண்ணிட்டு வர அளவுக்கு தலை போற விஷயம் என்ன? காரணத்தை வீட்ல வந்து சொல்றேன். இங்கேயே சொல்லுங்க. விஷயம் தெரிஞ்சா நீ ஷாக் ஆயிடுவ, சங்கடப்படுவ. நான் ஒரு ஷாக்க ஆக மாட்டேங்க. இது கஷ்டப்பட்டு 6 மாசம் முன்னாடி இந்த அப்பாயின்மெண்ட் பிரைம் மினிஸ்டர் வாங்கிருக்கோம். அதை கேன்சல் பண்ணிட்டு வரணும்னா அதை விட முக்கியமான விஷயமா இருந்தா சரி சொல்லுங்க. வேணி, நம்ம பொண்ணு லலிதா திடீர்னு வந்து லவ் பண்றேன்னு சொல்றா. லவ் பண்றாளா? அவள வெட்டி அவரையே கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொல்றா. ஐயோ, கல்யாணம் பண்ணிக்காளோ வந்துட்டாளா? அவருக்கு கிட்டத்தட்ட 40 வயசு இருக்கும். அப்பாவி, 40 வயசா? ஆமா. அந்த 40 வயசு மாப்பிள்ளையோட கல்யாணம் நிச்சயம் பண்ணதா என்ன வீட்டுக்கு கூப்பிடுறீங்களா? என்ன வேண்டியது? விஷயம் தெரிஞ்சு என்ன செய்யணும்னு தெரியாம உங்ககிட்ட வந்து நிக்கிறேன். இப்ப எதுக்கு இங்க ஓடி வந்தீங்க? இவ்வளவு நாள் அவ கேட்டதெல்லாம் வாங்கி கொடுத்தீங்கல்ல, இப்ப 40 வயசு மாப்பிள்ளை கேக்குறா, அது ஏற்பாடு பண்ணுங்க. நீ நான் செஞ்சது தப்புதான், நீ கண்டிச்ச போது தடுத்ததும் தப்புதான். அதனாலதான் அவளுக்கு குளிர் விட்டு போச்சு. போட்டோம்,
மாலையும் கழுத்துமா வந்து நின்னு இவன் தான் என் புருஷன்னு சொல்லாம இப்பவாத விஷயத்த சொன்னால. சரி, அந்த ஆளு யாரு நீங்க பாத்திருக்கீங்களா? பாத்திருக்கேன். அவ படிக்கிற காலேஜ்ல ஹிஸ்டரி ப்ரொஃபசர். மிஸ்ஸஸ் ராமநாத், டைம் ஆச்சு, போலாமா? அது நீங்க போங்க, நான் பின்னாடியே வரேன். ஒரு நிமிஷம் பேசிட்டு வந்துடுறேன். வேணி, இது பாருங்க, நான் இன்னும் 3 நாள் திரும்பி வந்துருப்பேன். நீங்க எதை பத்தியும் கவலைப்படாதீங்க. அவளை வீட்டை விட்டு வெளியில எங்கேயும் அனுப்ப கூடாது. அவ காலேஜுக்கும் போக கூடாது. காரை போட்டு அந்த சாவியை உங்க கையில வச்சுக்கோங்க. அவளை உங்க கண்காணிப்புல வச்சுக்கோங்க. நான் This is the final call. Flight number 539. ஃபைனல் கால், ஃபைனல் அனௌன்ஸ்மென்ட் வந்துருச்சு. எனக்கு நேரமாவது நான் என்ன செய்யறதுன்னு தெரியல. இது பாருங்க, நீங்க எதுக்கும் அப்செட் ஆகாதீங்க. தைரியமா இருங்க. எல்லாம் ஆரம்ப கட்டம் தானே. நான் திரும்ப வந்தோடனே சரி பண்ணிடலாம். தைரியமா இருங்க. இது பாருங்க, ஏதாவது அர்ஜென்ட்னா நீங்க எனக்கு போன் பண்ணுங்க, நான் வந்துடுறேன். நீங்க எதுக்கும் அப்செட் ஆகாதீங்க. தைரியமா இருங்க. டாடி, 1 minute. எங்க போறா இவ இந்த நேரத்துல? எனக்கு தலை வலிக்குது, சீக்கிரம் வீட்டுக்கு போகணும். மாப்பிள அங்க டாக்ஸில வெயிட் பண்றாரு போல இருக்கு. போய் சொல்லிட்டு வர போயிருக்கா. என்ன சார், சொல்லாம கொள்ளாம புறப்பட்டுட்டீங்க? பயங்கரமான தலைவலி. தலைவலியா? சாலைட். இல்ல, ஜுரமானு பாக்குறேன் சார். பரவாயில்ல. ஐயோ, பாக்குறேனே. எனக்கு தலைவலி இல்ல, ஒண்ணுமில்ல. தயவு செஞ்சு இங்கிருந்து போறியா? எனக்கு தலைவலி தாங்க முடியலன்னு சொல்றேன். ஹார்ன் அடிச்சு அவளை கூப்பிடுங்களேன் ப்ளீஸ். டிரைவர், ஏயா டொர்ரு டொர்ருன்னு என் உயிரை வாங்குற? இறங்கி போய் பேனட் திறந்து பாரு. வேணி, தலைவலிங்கிறியே, நம்ம அவனை வீட்டுக்கு போவோமா? அவளை கூட்டிட்டு தான் போகணும். கூப்பிடுங்க அவளை. என்னது, அவன் மாப்பிள கூட பேசிட்டு இருக்கல்ல? என்ன பேச வேண்டியது? ராத்திரியில லொடலன்னு பேசிட்டு இருக்கா. இந்த நேரத்துல பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க? கூப்பிடுங்க அவளை. மாப்பிள கொடுத்து அவளை டிராப் பண்ணிட்டு போயிடுவாரு. அதெல்லாம் தேவையில்லை. ப்ளீஸ் கூப்பிடுங்க அவளை. அவளை கூட்டிட்டு தான் போகணும். ஓகே ஓகே, கூட்டிகிட்டே போயிடுவோம். எங்க நல்லா பண்ணேனா? என் வாய்ஸ் ரொம்ப ஸ்வீட்டா இருந்துச்சா? என்னங்க நீங்க ஒண்ணுமே பேச மாட்டேங்கிறீங்க? ஏன் என்ன போட்டு இப்படி அறுக்குற? டிரைவர், என்ன பாச்சு? லலிதா, அம்மாவுக்கு ரொம்ப தலைவலிக்குதான். வாமா போலாம். இங்க இவருக்கும் தலைவலி டாடி. அப்படியா மாப்பிள? வாங்கல, நமக்கு டாக்டர் வீட்டுக்கு போவோம். ரெடி ஆயிடுச்சு, நானே டாக்டர் வீட்டுக்கு போய்க்கிறேன். ஓகே. டிரைவர், பாப்பா. ஏங்க, நேரா டாக்டர் வீட்டுக்கு போங்க. அவளை முதல்ல வண்டியில ஏற சொல்லுங்க. சீக்கிரம் வண்டியில ஏறுமா, டைம் ஆச்சு. கொஞ்ச நேரம் சும்மா இருங்க. மேடும் பள்ளமா இருக்க ரோடு, நம்ம மதில் லவர்ஸ்க்கு ஓகே. நோ, இப்பவே சொல்லிட்டேன். உங்க காலேஜ் வாழ்த்தனத்தை எல்லாம் எங்க ஊர்ல வந்து வச்சுக்க கூடாது. அது எல்லாத்தையும் ஸ்டாக்ல சேர்த்து வச்சுக்கோங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் நல்லாவே யூஸ் பண்ணிக்கலாம். என் பயமெல்லாம் உங்க வீட்டை பத்தி தான். உங்க அப்பா என்ன சொல்ல போறாரோ? என்னங்க நீங்க? எங்க அப்பா என் விருப்பத்துக்கு மாற எதையுமே செய்ய மாட்டாரு. தான் படிக்காதனாலதான் என்னையே காலேஜ் வரைக்கும் படிக்க வச்சிருக்காரு. அது மட்டும் இல்ல, அவர் என் மேல உயிரையே வச்சிருக்காரு. படிப்பு வாசனை இல்லாட்டாலும் இந்த நாச்சுமுத்துக்கு உண்ட வார்த்தை கொடுத்தா அத தலைய கொடுத்து அவர் காப்பாத்துவ சம்பந்தி. நாம மாட்டு சந்தையில கைக்கு கை சைகைகளை பேசிக்கோம்ல, அதையே மாத்திக்கிறது இல்ல. என்ன இதைய மாத்த போறோம். ஆனா நீங்க மட்டும் கொடுத்த வார்த்தையை காப்பாத்தணும். உங்க பொண்ணுக்கும் என்னோட தம்பிக்கும் ஊர் ஜனங்க மத்தியில நிச்சயதார்த்தம் பண்ற அன்னைக்கே நீங்க எனக்கு தர வேண்டிய 5 லட்சம் ரூபாய் பாக்கிய பைசல் ஆயிட்டதுன்னு பத்திரத்தையே திருப்பி கொடுத்து போறோனுங்க. என்ற அறிவுகிட்ட முண்டம். நல்ல காரியம் பேசுறப்போ ஒத்த தும்பல் தும்புற. இன்னொரு தும்பல் வரலைங்களே, ஆனா நம்ம அம்மனி வந்துடுச்சுங்க. அம்மனியா? நாளைக்கு இல்ல, வாபடி நாளைக்கு வரதா கடதாஸ் போட்டிருந்த. எக்ஸாம் எல்லாம் முடிஞ்சு போச்சு. உங்களை பாக்கணும்னு ஓடி வந்துட்டேன். தம்பி யாரு? இவரு என் கூட படிக்கிறாருப்பா. பேரு சொல்லுங்களேன். அருணாச்சலம். அப்படியா? என் கூட படிக்கிறாரு. படிப்புல இருந்து விளையாட்டு வரைக்கும் எல்லாத்துலயும் இவர்தான்ப்பா ஃபர்ஸ்ட். வெளிய சொல்லிப்படாத. காலேஜ்லயே நீதான் ஃபர்ஸ்ட்னு ஊர் ஊரு சொல்லிட்டு தெரிகிற. தம்பிய வீட்டுக்கு விருது கூட்டிட்டு வந்தியா? விருந்துக்கும் விரும்பியும் கூட்டிட்டு வந்திருக்கேன்ப்பா. விரும்பினா? விரும்பின்னா விரும்பி, அதாவது நான் இவரை விரும்பி நீங்க எனக்கு இவரை கல்யாணம் செஞ்சு வைப்பீங்கன்னு கூட்டிட்டே வந்துட்டேன். அப்பா, என்ன ஒரு பதிலும் சொல்ல மாட்டேங்கிறீங்க? படிக்காத இந்த அப்பன் எங்க ஒரு தற்கூரிய மாப்பிளையா கொண்டு வந்துடுவோம்னு பயந்துகிட்டு நீயே ஒரு படிச்சு மாப்பிளைய கொண்டு வந்துட்டியம்மா. பரவாயில்ல,
மாப்பிள்ளை ரொம்ப களைச்சு போய் வந்திருக்காரு. அவர் தங்கறதுக்கு எல்லா ஏற்பாடுகளையும் செஞ்சிடறேன். போம்மா, நீ போய் குளிச்சுட்டு வா. போ, போம்மா, போ. அப்ப நீங்க புறப்படுறது கெடாரி கண்ணுக்குட்டி விலை அதிகம் கொடுத்து வாங்கினாலும் பரவாயில்லன்னு ஒத்துக்கட்டுங்க. இப்ப என்னடான்னா அது எதிரி போயிடும் போல இருக்குங்களே. அது எப்படி? என் வீட்டு கண்ணுக்குட்டிக்கு உங்களை தவிர வேற எந்த பக்கத்தை போய் விலை கொடுத்து வாங்க முடியுங்கிற? கண்ணுக்குட்டி உங்களுக்கு தான். பயப்படாம போயிட்டு வாங்க. நீங்க தைரியமா போங்க. என்ற மாணிக்கா ஏனுங்க வாடங்க. யாருன்னு பாத்தியா? தெரியலீங்க. நம்ம பாப்பாவுக்கு மாப்பிள்ளை இவர் தான்டா. என்னடா பூம் பூ மாட விதர் தலையாட்டிக்கு நிக்கிற? கும்பிட்டுக்கோ. கும்பிடுறேனுங்க. ஒழுங்கா கும்பிட்டுக்கடா. இதெல்லாம் இங்க சர்வசாதாரணம். நீங்க ஒன்றும் பயப்படாதீங்க. இந்த வீட்டு மாப்பிள்ளைன்னா என்னடா அர்த்தம்? நான் சேர்த்து வச்சிருக்க சொத்துக்கெல்லாம் இவர்தான் வாரிசுன்னு அர்த்தம். அல்பா, இந்த சொத்துக்கு ஆசைப்பட்ட வந்திருக்காரு இல்லடா. நம்ம பாப்பா காதலுக்கு கட்டுப்பட்டு வந்திருக்காரு. கும்பிட்டுக்கோ, கும்பிட்டு கும்பிடுறேனுங்க. பா, நீங்க வாங்க மாப்பிள்ளை. இதான் உங்க ரூம். இங்கே தங்கிக்கலாம். ஏன்பா, விழா நல்லபடியா நடந்ததா? ஆமா, லலிதாவோட அம்மா அங்க வரதா சொன்னாங்களே, வந்தாங்களா? ஏன்பா பேச மாட்டேங்கிற? எனக்கு தலையை வலிக்குது, கொஞ்சம் தனியா இருக்க விடு. வேணி, சூடான காபி. இந்த மாத்திரையை போட்டுட்டு காபியை குடி. கமான். அம்மம்மா, அம்மதான் தேய்ச்சி விடுறேன். தலைவலி தானே பறந்து போயிடும். ப்ளீஸ். என்னங்க, எனக்கு இப்ப தலைவலியே இல்ல, எல்லாம் சரியா போச்சு. மனக்குழப்பம் தான் அதிகமா இருக்கும். கொஞ்ச நேரம் நான் தனியா விட. ஓகே, ரெஸ்ட் எடுத்துக்க. அப்பா, அவங்க அம்மா போன் பண்ணாங்கன்னு சொன்னீங்களா? ஆமா ஆமா வேணி, சம்பந்தியமா போன் பண்ணாங்க. சம்பந்தியமாவா? யாரது? நம்ம மாப்பிள்ளையோட அம்மா. அவங்க தான் போன் பண்ணாங்க. மாப்பிள்ளைய பத்தி நீ என்ன நினைக்கிறேன்னு தெரிஞ்சுக்க ஆசைப்படுறாங்க. என்ன நாளைக்கு வீட்டுக்கு வான்னு சொன்னாங்கம்மா. நானும் வரேன்னு சொல்லிட்டேன். ஆனா அதுக்குள்ள அப்பா போனை புடுங்கி. கல்யாணத்துக்கு முன்னாடி பொண்ண மாப்பிள்ளை வீட்டுக்கு தனியா அனுப்ப முடியுமா? ஏதாவது தப்பு தண்டா நடந்து போச்சுன்னா? தாலி கட்டி முடியற வரைக்கும் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஏதாவது தப்பு தண்டா நடந்துச்சுன்னா? என்னப்பா நீங்க அந்த விஷயத்துல உங்க மாப்பிள்ளை ரொம்ப ஒழுக்கமானவர்ப்பா. என்னடா படிக்கணுமா? ஓ, மாப்பிள்ளை ரெடியா? என்ன மணிக்கா? ஏனுங்க நான் சொன்னதெல்லாம் நல்லா ஞாபகம் இருக்குதா? இருக்குங்க. வில்லு வண்டி ரெடியா இருக்கு, புறப்படுங்க. மாப்பிள்ளைய வில்லு வண்டி கட்டிக்கிட்டு தென்னந்தோப்பு, மாந்தோப்பு, கரும்பு தோட்டம், வயக்காடு எல்லாத்தையும் நல்லா சுட்டி காமிக்கணும். என்ன? அப்ப நீங்க புறப்படுங்க. புறப்படு பாப்பா. அரே, வாங்க சம்பந்தி, வாங்க வாங்க. என்ன சம்பந்திக்கிறீங்க? உங்க பொண்ணே அந்த பைய கூட அனுப்பிச்சு வைக்கிறீங்க. ஒண்ணுமே புரியலீங்களே. பேசாம கல்யாணத்துக்கு வேண்டிய எல்லா ஏற்பாடையும் பண்ணுங்க. வர்ற ஆவணி மாசம் 3ஆம் தேதி முகூர்த்தத்துல உங்க தம்பி எங்க வரவழைக்க. கொஞ்சம் இப்படி வாங்க. நான் சொல்றபடி எல்லாம் நீங்க செய்யணும். அப்புறம் பாருங்க, படிச்சு பட்ட வாங்குற இந்த ஜோடி படிக்காத இந்த தற்குறிபைய போடுற திட்டத்துல என்ன ஆக போகுது பாருங்க. நீ அந்த பக்கமே போட்டுட்டு மெதுவா மெதுவா வீலி அத போட்டுட்டு இருக்கல. சும்மா தொண பேசிக்கிட்டு. சரிம்மா, போட்டு அதுதான் வெளியில எல்லாம் வருது பாரு. எங்க மம்மி வராங்கடி. கேட்டு பாரு. லல்லி கார உள்ள விடவனான்னு சொல்லிச்சு. ஏன்? லல்லிக்கு கல்யாணம் ஆச்சுன்னு வச்சுக்க, மாமியார காக்கா பிடிக்கணும் இல்ல, அதனால கோலம் போட்டு காத்துக்குது. நான் சொல்ற போய் கேட்டு பாரு. போ. யோ கோபால், காரை உள்ள விட வேணாம்னு சொன்னேன்ல, என்னையா நீ? மம்மி 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 ஸ்டாப். மம்மி இல்ல மம்மி. என்ன மம்மி நீங்க கோலத்தெல்லாம் அழிச்சிட்டீங்களே? என்ன வேண்டியது? காலையில இருந்து அந்த பொண்ணு கஷ்டப்பட்டு கோலம் போட்டுட்டு இருக்கா, அது மேலேயே காரை ஏத்திட்டியே. அழியிற கோலத்தை தானே உங்க பொண்ணு போட்டிருக்கா, அதனாலதான் நானே அதை அழிச்சிட்டேன். என்ன ரொம்ப சூடா இருக்க?
லேடிஸ்ல போயிட்டு வரியா? வேணி, நான் ஒருத்தனே உட்கார்ந்து கல்யாணத்துக்கு அடுத்தடுத்து என்ன செய்யணும் லிஸ்ட் போட்டு வச்சிருக்கேன். அடுத்தது நாம என்ன செய்ய போறோம் தெரியுமா? பொண்ணுக்கு வேற ஒரு மாப்பிளைய பாருங்க. வேற மாப்பிளையா? பி சீரியஸ். நான் சீரியஸா தான் சொல்றேன். நம்ம பொண்ணுக்கு இந்த ப்ரொஃபசர் மாப்பிளை வேண்டாம். எனக்கு அவர் கொஞ்சம் கூட பிடிக்கல. இந்த கல்யாணத்துல எனக்கு கொஞ்சம் கூட இஷ்டம் இல்ல. மாப்பிளைய நீ முதல்ல சந்திச்ச போதே உன் ரியாக்ஷன் நான் புரிஞ்சுக்கிட்டேன். உன்னுடைய குழப்பம், தலைவலி இதெல்லாம் எனக்கு புரியுது. ஏன்னா லலிதா முதல்ல அவரை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்ன போது உன் நிலைமையில தான் நானும் இருந்தேன். ஆனா அவளுடைய தற்கொலை முயற்சி, பிடிவாதம் இதெல்லாம் என்னுடைய எண்ணத்தை மாத்திடுச்சு. வேணி, லலிதா நம்முடைய பொண்ணுதான். இருந்தாலும் அவளுடைய வாழ்க்கை அவ இஷ்டப்படிதான் அமையணும். ப்ளீஸ், இந்த விஷயத்துல தயவு செஞ்சு நான் சொல்றது நீ. இந்த விஷயத்துல இனிமே நீ எதுவும் பேச வேண்டாம். வேணி, புள்ளிகளுக்கு வளைஞ்சு கோடு போட்டாதான் அது கோலம். புள்ளிய பத்தி கவலைப்படாம கோடு போட்டா அது கோலமா இருக்காது, அலங்கோலம் ஆயிடும். அதே மாதிரிதான் வாழ்க்கையும். இங்க நாம புள்ளைங்களுக்கு வளைஞ்சு கொடுக்கணும். இத பாரு, நீ என்னதான் சொன்னாலும் அவர்தான் நம்ம வீட்டு மாப்பிள்ளை. இந்த கல்யாணத்துக்கு உன்னால எந்த இடையூறும் வரக்கூடாது. தட்ஸ் ஆல். மாணவ மணிகளே, என்ன ரகசியம்? நம்ம உறவு பழையபடி நீடிக்கணும்னா எப்பவுமே நாங்க உங்களுக்கு மாமூல் சிகரெட் கொடுக்கணும்னா, நிம்மளுக்கு நம்ம வட்டிக்கு மேல வட்டி கொடுக்கணும்னா, வழக்கம் போல நாங்க உங்களுக்கு ரேஸ் டிப்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கணும்னா, மங்காத்தாவில நிம்மளை சேர்த்துக்கணும்னா, நாம இப்ப எல்லாரும் டிஃபன் பண்ண போறோம். அவ்வளவுதானா? தாராளமா போகலாம். உங்க செலவுல. அதே ஏன் செலவுலையா? வாத்தியாருக்கு கிடைக்கிற சம்பளமே 2 நாள் செலவுக்கு தான். அது கூட நான் கையெழுத்து போட்டோன்னு என் மகன் மணிமேல வாங்கிட்டு போயிடுறா. இன்னைக்கு தேதியோ 24. எப்படா என் கையில இருக்கும்? இதோ பாரு சார், எனக்கு கைரேகை எல்லாம் பார்க்க தெரியாது. அதுவும் இல்ல சார், நிம்மளுக்கு பணம் வேணும்னா நம்ம மேலே மேலே தரா. நிம்பல் பொண்ணு மணிமேகலை கேட்டு கேட்டு வாங்கிக்கிறான். டேய் மணிமேகலை, சாரோட பொண்ணு. அடே, என்னடா குடும்பத்துல குழப்பத்தை உண்டு பண்றீங்க? சிவக்குழந்து பெத்த மறிக்குழந்துன்னு சொல்ல வேண்டாம் சார். அப்படியா? என் மேலே எனக்கு சந்தேகம் வந்துருச்சு. டேய், வாத்தியார் பொண்ண வாய்க்கு வந்தபடி எல்லாம் திட்டாதீங்க, அப்புறம் உங்க குட்டிகளை உடைச்சிருவேன். உங்க அப்பா அம்மா. ஓ, வாங்க வாங்க. அம்மா, அவங்க வந்திருக்காங்க. யாருப்பா? சம்மதியம்மா, உட்காருங்க. நீங்க உட்காருங்க. கையோட ஐயரை கூட்டு வந்திருக்கேன். ஊர்த்தால பாத்துருவோம். அப்படியா? குடிக்க ஏதாவது கொண்டாரு. இனிமே இந்த வீட்டுல அந்த வேலையெல்லாம் லலிதா தான் கவனிக்கணும். ஓகே, உள்ள போய் குடிக்கிறத ப்ரிப்பேர் பண்ணி கொண்டு வா. ஓகே டாடி. ஓகே. ராமசாமி, அடுத்து வர நல்ல முகூர்த்தத்தெல்லாம் சொல்லுங்க பாப்போம். வைகாசி 19 ஒரு முகூர்த்தம், அப்புறம் 26 ஒண்ணு, ஆணி 3 ஒண்ணு, அப்புறம் நீ 15 வருஷத்துக்கு சொல்லி போல இருக்கு. இந்த பாருங்க, இந்த 3 முகூர்த்தத்துல உங்களுக்கு மாப்பிளைக்கும் எந்த முகூர்த்தம் சூட் ஆகும்? நகை நட்டு வாங்க 4 வேணும். ஆவணி 3ஆம் தேதி வச்சுக்கலாமா? இத பாருங்க, நகை நட்டு சாமான் செட்டு இத பத்தி நீங்க கவலைப்பட கூடாது. அதெல்லாம் நான் வாங்கிடுவேன். என் பொறுப்பு. கல்யாண செலவெல்லாம் என்னது? சம்பந்தியம்மா, ஆணி மாசம் முகூர்த்தம் வச்சுக்கிறதுல ஒரு முக்கியமான விசேஷம் இருக்கு. உங்களுக்கு புரியுதோ? புரியுதே. வேணி, உனக்கு புரியுமே? எனக்கு ஒண்ணும் புரியல. உனக்கு எதுதான் புரிஞ்சது? மாப்பிள்ள உங்களுக்கு வேணாம். ராமசாமி, உங்களுக்காவது புரியுதா? நேக்கும் புரியல. ஓ, இத பாருங்கண்ணே, ஆணிக்கு அப்புறம் ஆடி வருது. ஆமா, ஆடி. என்ன தாடி? ஆடி மாசம் மாப்பிள்ள பொண்ணை தேடி வரக்கூடாது. ஆமா, நேக்கு இப்பதான் புரியுது. உனக்கு எல்லாரும் லேட்டா தான் புரியுது. சம்மதியம்மா, வைகாசி மாசத்துல கல்யாணத்தை முடிவுனா ஆடி மாசம் மாப்பிள்ளை பொண்ணை சேர்த்து வச்சு ஆடி மாசம் பிரிச்சிடலாம். சரி, வைகாசி 19 வச்சுக்கலாம். வெரி குட். சம்பந்தி அம்மா ஒண்ணும் பேசலையே. அதான் அவர் பேசுறாரு, நடுவுல நான் என்ன? அவ எப்பவுமே அப்படித்தான். நான் கீச்ச கொட்ட தாண்ட மாட்டான். முதல்ல இவரு குடுமா? இல்ல, நேக்கு வேண்டாம். அப்ப ராமசாமி என்ன செய்றீங்கன்னா, 19ஆம் தேதி வைகாசி மாசம் நாழிகை லக்னம் எல்லாம் பார்த்துட்டு என்ன வீட்டுல வந்து பாரு. சரி, அப்ப நான் கிளம்புறேன். என்னம்மா, உன் புடவகாரம் சொல்லிட்டியா? ஏங்க, என் பட்டு புடவை எந்த கலர்ல எடுக்கலாம்? நீ கட்டிக்கு போக நீயே செலக்ட் பண்ணிக்க. எனக்கு என்ன வேணும்னு நான் பாத்துக்கிறேன். அப்ப மாப்பிள்ள, ட்ரெஸ் எடுக்க எப்ப வரீங்க? எல்லாம் பேசி முடிவு பண்ணிட்டு உங்களை ஆபீஸ்ல வந்து சந்திக்கிறேன். இன்னும் அரை மணி நேரத்துக்கு என்னை யாரும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. ஓகே மாப்பிள்ள, இத பாருங்க, உங்களுக்கு என்ன வேணுமோ கூச்சப்படாம வெக்கப்படாம கேளுங்க. ஓஎஸ், இது வரைக்கும் என்ன நல்லவனா ஒரு கண்ணியமான கல்லூரி பேராசிரியராக தான் பார்த்திருக்கீங்க. என் ஆசைகளையும் அபிலாசைகளையும் எப்பவுமே யார்கிட்டையும் நான் வெளிப்படுத்தினது கிடையாது.
இன்னைக்கு அதை சொல்லியே ஆக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கேன். இத்தனை வருஷமா என் கல்யாணம் தள்ளி போனதுக்கு இது ஒரு காரணம்னு சொல்லலாம். எதுக்கா இவ்வளவு பெரிய பீடியை போடுறீங்க? ஓப்பனா சொல்லுங்க. What do you want? எனக்கு ஒரு கார் வேணும். Done. இந்த ஊர்ல ஓடுற கார்லயே என் கார் தான் விலை உயர்ந்த காரா இருக்கணும். நிச்சயமா. குடியிருக்க ஒரு பங்களா வேணும். நானே வாங்கித்தனம் தான் நினைச்சேன். சாதாரண பங்களா இல்ல, அழகான கார்டனுக்கு நடுவுல ஒரு நவீன பங்களா. அதுல கார் மாடிக்கு போற அளவுக்கு வசதி இருக்கணும். கோடையில தங்குறதுக்கு கொடைக்கானல்ல அதே மாதிரி ஒரு பங்களா வேணும். அப்புறம் காவிரி கரை ஓரமா ஜஸ்ட் ஒரு 50 ஏக்கர் நஞ்சு நிலம் வேணும். என்ன யோசிக்கிறீங்க? உங்க சக்திக்கு மீறி கேட்டுட்டேன்னா? எஸ், என் ஞாபக சக்திக்கு மீறி கேட்டுட்டீங்க. என்னென்ன கேட்டீங்க? A beautiful car. அந்த கார் மாடியில போய் நிக்கிற மாதிரி ஒரு பெரிய பங்களா, கோடையில தங்கறதுக்கு கொடைக்கானல்ல இன்னொரு வீடு, காவிரி கரையில 50 ஏக்கர் நஞ்ச. பரவாயில்ல, நல்லாவே ஒரு புடி பிடிச்சிருக்காரு. புடியா? புடியா? அதாவது அதான் கொள்ளைன்னு சொன்னேன். சம்பள் கொள்ளைக்காரன் கூட இப்படி ஒரு லிஸ்ட் கொடுக்க மாட்டானே. வேணே, ஒரு விஷயம் கவனிச்சியா? கல்யாணம் ஆனப்புறம் அது வேணும் இது வேணும் உயிர் எடுக்காம கல்யாணம் ஆறதுக்கு முன்னாடியே கரெக்டா லிஸ்ட் கொடுத்தார். மாப்பிளை ரொம்ப பர்ஃபெக்ட். என்ன அந்த ஆளு சும்மா மாப்பிளை என்கிட்ட? உங்க சொத்தை எல்லாம் வித்தா கூட அந்த ஆளு கேக்குற லிஸ்ட்ல பாதி கூட உங்களால வாங்கி கொடுக்க முடியாதே. என் சொத்தை வித்தா அவ்வளவு பணம் கிடைக்காது. ஆனா என் செல்வாக்கு யூஸ் பண்ணா மாப்பிளை கேட்டதை சுலபமா வாங்கி கொடுத்துட முடியும். கடன் வாங்கியாவது அந்த ஆளுக்கு தான் உங்க பொண்ணை கட்டி கொடுக்க போறேன்னு சொல்றீங்களா? தேவையில்லை, தேவையே இல்ல. இத பாருங்க, நம்ம பொண்ணு என்ன குருடா, ஊமையா, நொண்டியா, முடமா, ஒண்ணும் இல்லையா, நல்லா தானே இருக்கா? அப்படி என்ன அந்த மாப்பிள பெரிய மன்மதா? அவனுக்கே நம்ம பொண்ணை கட்டி வைக்கணும்னு? இல்ல, கூடாது. இந்த கல்யாணம் நடக்க கூடாது. வேணி, உனக்கு ஏற்கனவே மாப்பிளைய பிடிக்காது. இத பாரு, பிரச்சனைன்னு வந்துட்டா அதை போல்டா பேஸ் பண்ணியே எனக்கு பழக்கம் ஆயிடுச்சு. ஒண்ணு கடன் வாங்கணும், இல்ல பொண்ணு கண்கலங்கணும். அதனால ஏதாவது பிரச்சனையை நான் சமாளிச்சு தான் ஆகணும். கடன் வாங்க போறேன், கல்யாணத்தை நடத்த போறேன். இந்த ஆசிரியர் போராட்டத்தினால நமக்காக பல பேர் ஜெயிலுக்கு போயிருக்காங்க. அரசாங்கம் நமது கோரிக்கை காதலே போட்டுக்கிறதுல. காதல போட்டுக்கிறது என்ன கம்மலா? வாங்கி விட்டுறாங்கன்னு சொன்னேன். அதானே, இந்த உண்ணாவிரதம் அறுப்போர் வெற்றி பெற வரைக்கும் நாம ஜெயிலுக்கு போனாலும் சரி, கஞ்சி குடிச்சாலும் சரி, அதை பத்தி கவலையே இல்ல. சாப்பிட்டு வந்துட்டீங்களா? உண்ணாவிரதம் இருக்க போறத மறந்துட்டீங்களா? இல்ல, வயிறு இவ்வளவு பெருசா இருக்கே, ஒருவேளை மறந்துட்டு சாப்பிட்டு வந்துட்டீங்களோன்னு நினைச்சேன். எப்படி சார்? அடடே, அருண், கோரிக்கைகளை எல்லாம் பேச்சுவார்த்தை மூலமா தீர்த்துக்கணுமே தவிர இந்த மாதிரி போராட்டத்துல எனக்கு நம்பிக்கையே கிடையாது. சுத்தம். இந்த மாதிரி ஆளுங்க நம்ம கூட்டத்துல இருந்தா நம்ம போராட்டம் எப்படி நிறைவேறும்? மிஸ்டர் அருண், நீங்க சொல்றது எனக்கு புரியுது. ஏன் சுத்தி வளைச்சு பேசுறீங்க? எனக்கு கல்யாணம் நடக்க போகுது, அதனால இந்த போராட்டத்துல எல்லாம் என்னால ஈடுபட முடியாதுன்னு சொல்லிட வேண்டியதானே. உங்களுக்கு இனிமேதான் கல்யாணம் நடக்க போகுது. ஏற்கனவே கல்யாணம் நடந்த பல பேர் தங்களுடைய பொண்டாட்டி பிள்ளைகளை எல்லாம் வெளியே விட்டுட்டு ஜெயில இருக்காங்க. அவங்க வெளியே வர்றதுக்கு 4 மாசமோ 6 மாசமோ. கோரிக்கையை நிறைவேற்று, கோரிக்கையை நிறைவேற்று, கோரிக்கையை நிறைவேற்று. அப்ப நான் வரேம்மா. மாப்பிளை இருந்தா பத்திரிகை ப்ரூஃப் காமிச்சிட்டு போலாம் பார்த்தேன். அவரை இன்னும் காணோம். நான் அப்புறமா வரேன். அடடே, மாப்பிளைய வந்துட்டாரே, சரியான சமயத்துல வந்திருக்கீங்க. பாருங்க பத்திரிகை ப்ரூஃப் சரியா இருக்கான்னு. இன்விடேஷனுக்கு இப்ப என்ன அவசரம்? என்ன அவசரமா? ராகு காலத்துக்குள்ள பிரஸ்ல கொடுத்தாங்கணும். 19ஆம் தேதி கல்யாணம். இன்விடேஷன் அடிச்சு ஊர் முழுக்க கொடுத்தாகணும். யாருக்காவது கொடுக்காம விட்டா அது பெரிய தப்பா போயிடும். மாப்பிள கல்யாண வேலை எக்கச்சக்கம். சாப்பிட்டு 4 நாள் ஆச்சு. உண்மையை சொல்ல போனா உண்ணாவிரதம் தான். அவங்க வெளியே வர்றதுக்கு 4 மாசமோ 6 மாசமோ. கோரிக்கையை நிறைவேற்று, கோரிக்கையை நிறைவேற்று. என்ன, நாங்க பட்னியா கிடக்கிறது நீங்க வேடிக்கை பார்க்க வந்தீங்களா? பேச்சுவார்த்தை மூலமா தான் பிரச்சனையை தீர்த்துக்கணும்னு சொன்னேன். இப்ப அந்த பேச்சுவார்த்தைக்கு அரசு நம்ம கூப்பிடுறதுக்கு இப்ப ஒரு போராட்டம் தேவைன்னு இப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன். அதான். ஆஹா, அருண் உட்காருங்க. அருண் உட்காருங்க. நீங்க தங்க கம்பி. அருண் நம்ம போராட்டத்துல கலந்துகிட்டதே நமக்கு மாபெரும் வெற்றி. ஆமா சார். அறப்போர் கோரிக்கையை, அறப்போர் கோரிக்கையை. சார், உங்களை எல்லாம் கைது செய்யும்படி எனக்கு ஆர்டர். ஜெயிலுக்கு மட்டும் இல்ல, நீங்க எங்க கூப்பிட்டாலும் நாங்க வர தயாரா இருக்கோம். ஏன்னா இது எதையும் தாங்கும் இதயம். அறப்போர் கோரிக்கையை. அடாடாடாடாடாடா, என்ன உபசரிப்பு! இத மாமியார் விடுன்னு சொன்னாங்களே, அது கரெக்டா தான் இருக்கு. சரித்திரம் சார். இத பார்த்த உடனே எனக்கு ஒண்ணு நினைவுக்கு வருது. என்ன வருது? பூங்குயில் குவிடும் பூஞ்சோலை, எமை மாட்ட நினைத்திடும் சிறைச்சாலைன்னு சொன்னாங்களே, அது கரெக்டா இருக்கு. அது ஜெயிலுக்கு சொன்னது, இது லாக்அப்.
அப்ப இது குட்டி சிறைச்சாலை இல்லையா கான்ஸ்டபிள்? ஆமா சார், லாக்அப்னா குவார்டர், ஜெயிலுனா ஃபுல்லு. அவர் அறிவுக்கு உதாரணம் சொல்லிக்கிட்டு இருக்காரு. இன்ஸ்பெக்டர், ப்ரொஃபசர் அருண் ஜாமீன் எடுக்கிறதுக்கு மேஜிஸ்ட்ரேட் ஆர்டர். ப்ளீஸ் சிட் டவுன். அவர் ரிலீஸ் பண்ணு. நோ, கோரிக்கை நிறைவேறாம யார் ஜாமீன்ல வெளியே போக மாட்டேன். அடாடாடா, கொள்கை வீரன். என்ன மாப்பிள்ள இது? கல்யாண தேதி நெருங்கிடுச்சு. கல்யாணங்கிறது தனிப்பட்ட பிரச்சனை, ஆசிரியர் போராட்டம் பொது பிரச்சனை. இந்த சமயத்துல நான் வெளியே வந்தா கருங்காலையும் என் மூஞ்சில காரி துப்புவாங்க. ஐயோ, அவர் விஷயம் வேற, உங்க விஷயம் வேற. நான் சொல்றத கேளுங்க. நீங்க 1000 சொன்னாலும் சரி, என் லட்சியம் தான் எனக்கு முக்கியம். ஆஹா, லட்சியவாதி அருண் வாழ்க! லட்சியவாதி அருண் வாழ்க! சொல்லையா உன் கான்ஸ்டபிள். முதலமைச்சரின் உத்தரவின்படி ஆசிரியர்களோட முக்கியமான கோரிக்கைகள் எல்லாம் அரசாங்கம் ஏத்துக்கிறதா அறிவிச்சிருக்கு. இவங்களை எல்லாம் ரிலீஸ் பண்ணுங்க. எஸ் சார். என் பொண்ணு ரொம்ப அதிர்ஷ்டசாலி. லட்சியவாதி அருண், மாப்பிள்ளை அருண்